மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள கல்யாணம்பூண்டி கிராமத்தில் 1,00,000 பனை விதைகள் நெடும்பணியின் தொடக்க விழா உற்சாகமாக நடைபெற்றது. மனிதம் காப்போம் அறக்கட்டளை சார்பில் ஏரிக்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட வன விரிவாக்க அலுவலர் தர்மலிங்கம் தலைமை தாங்கி முதல் பனை விதையை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து 1000 பனை விதைகளை நடவு செய்தனர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன், ஒன்றிய கவுன்சிலர் சுப்பிரமணியன், சமூக சேவகர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பசுமை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினர். ஒரு பனை விதை, ஒரு தலைமுறையின் எதிர்காலம் என்ற நோக்கத்துடன் தொடங்கிய இந்த முயற்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 1,00,000 பனை விதைகள் நடும் இலக்குடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே சின்ன நெற்குளம் பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் சென்னை டிராவல்ஸ் உரிமையாளர் அருண் உயிரிழந்தார். ஒலக்கூர் அருகே பழுதான ஸ்கூட்டரை மற்றொரு பைக்கில் டோப் செய்து சென்றபோது ஸ்கூட்டர் நிலைத்தடுமாறி பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மோதியது. இதில் அருண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் கடுமையான வறட்சியை போக்க மழை வேண்டி கிராம மக்கள் பாரம்பரிய முறையில் கொடும்பாவி ஊர்வலம் நடத்தினர். மயிலம் ஏரிக்கரையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. போதிய மழை இல்லாததால் நிலத்தடி நீர் குறைந்து விவசாய பயிர்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழை பெய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த பாரம்பரிய வழிபாட்டை மக்கள் மேற்கொண்டனர். ஆடி மாத குலதெய்வ வழிபாட்டை முடித்து சென்னை திரும்பிய பக்தர்கள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பல மணி நேரம் கடும் அவதிக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி மாத வளர்பிறை வெள்ளிக்கிழமையொட்டி சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்தினர். வழிபாடு முடிந்து மதியம் முதல் சென்னை திரும்ப முயன்றபோது செஞ்சியில் இருந்து நேரடி பேருந்துகள் மிகவும் குறைவாக இருந்தன. திருவண்ணாமலையில் இருந்து வந்த பேருந்துகளும் ஏற்கனவே நிரம்பிய நிலையில் இருந்ததால் குழந்தைகளுடன் வந்த பயணிகள் இரவு 8 மணி வரை பேருந்துக்காக காத்திருந்து கடும் சிரமம் அடைந்தனர். விழா காலங்களில் இதே நிலை தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செஞ்சி, திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் இருந்து கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்கவும், தேவையானால் சுற்றுலா பேருந்துகளுக்கு தற்காலிக அனுமதி வழங்கி கட்டணத்தை அரசே கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி பேருந்துகள், லாரிகள் உள்ளிட்ட வாகனங்களில் அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்படுவது பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிக ஒலி காரணமாக சாலை விபத்துகள், செவித்திறன் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். விதிமீறும் வாகனங்கள் மீது தொடர் சோதனை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வானூர் அருகே ஒழுந்தியாப்பட்டு முதல் கீழ்புத்துப்பட்டு செல்லும் பிரதான சாலையில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சாலை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகம், பிம்ஸ் மருத்துவமனை மற்றும் சென்னை ECR நோக்கி செல்கின்றன. குறிப்பாக இரவு நேரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் எச்சரிக்கின்றனர். சாலையை உடனடியாக சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.